பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து எழ்களின்றி மயவரு கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி அழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியே பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளியிருக்கின்ற காஞ்சி புராணத்திலே சார்ந்தாசய படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சார்ந்தாருக்கு ஆசிரியமாக அமைகின்ற கடவுள், அந்த திருத்தலத்தை பற்றிய வரலாறு சார்ந்தாசய படலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சார்ந்தார் என்ற தமிழ் சொல்லும் ஆசிரியம் என்ற வடமொழி சொல்லும் இங்கு இரண்டும் சேர்ந்து இந்த சொல் உண்டாகியிருப்பது என்பது ஒரு அற்புதமான விஷயம். வியாச முனிவர் எவ்வளவோ படித்திருந்தாலும் உயிர்களுக்கு இயல்பாக இருக்கின்ற ஆணவமல செருக்கு காரணமாக அறியாது விஸ்வநாத பெருமானுடைய சந்நிதியிலேயே இரு கைகளையும் தூக்கி திருமாலுக்கு மேல் தெய்வம் இல்லை என்று கூவிய பொழுது விஸ்வநாத பெருமான் கருணையோடு அதனை மன்னித்தருளினாலும் நந்தியம் பெருமான் அதனை பொறாது அவருடைய தூக்கிய கைகள் தூக்கியபடியே இருக்கட்டும் என்று சபித்து விட்டார். அதனால அவரால் கையை இறக்க முடியல. அது சிவபெருமானே முழுமுதற் பொருள் என்பதை காட்டுகின்ற ஒரு வெற்றி தூணை நிறுத்தியது போல் வியாச முனிவர் அங்கு நிறுத்தப்பட்டார். அப்பொழுது தன்னை காப்பதற்காக திருமாலை அவர் உள்ளத்திலே வெளுத்திய பொழுது திருமால் அவருக்கு உள்ளத்திலிருந்து உணர்த்துகின்றான், எங்களை படைத்த கடவுள் சிவபெருமானே, அவருடைய பெருமையை அறியாது நீ இவ்வாறு கூறுகின்றாயே என்று சொல்லி, நீ கெட்டது போதாதென்று என்னையும் கெடுக்கின்றாய் என்று சொல்லி பல காரணங்களினாலே சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை விளக்கினார். அதையெல்லாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்பொழுது அதனாலே வியாச முனிவர் மனம் தெளிந்து காசியிலே எந்த முனிவர் பெருமக்கள் வேதாந்தத்திலே பரபிரம்மம் என்று சொல்லப்பட்ட பொருள் யாது என்று வினாவினார்களோ அவர்களை பார்த்து, பெருமக்களே, நீங்கள் தெளிவாக சிவபெருமானே முழுமுதல் என்பதை அறிந்தோம் என்னை இவ்வாறு இக்கட்டில் மாட்டுவதற்காக ஏன் வினவினீர்கள் என்று அவர்களிடத்திலே வருத்தப்பட்டு கொண்டு தன் மனம் தெளிந்த நிலையிலே வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய பரத்துவம், அதாவது முதன்மை, அதனை தன் வாயினாலேயே வியாத முனிவர் எடுத்து கூறுகின்றார். அதுல 25வது பாடல் வரையிலும் சென்ற வகுப்பில பார்த்திருந்தோம். திருமால் என்பவர் உலக வடிவினர். அப்ப யஜ்ஞோ உலக வடிவினர் என்று சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வம் நாராயண பரஹா என்ற வேத மந்திரத்தினால. ஆனால் இறைவனோ விஸ்வாதிகோ ருத்ரோ மகரிஷி, உலகினை கடந்தவன், உலகினும் மேலானவன். உலக வடிவினன் என்று திருமால் கூறப்பட்ட காரணத்தினாலே பானை மண் வடிவினது என்று கூறுவதை ஒத்து உலகிற்கு முதற் காரணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உபாதான காரணமாக, அதாவது மூல பிரகிருதியாக வடிவம் கொண்டவர் திருமால். இந்த பானையை செய்தவன் குயவன் என்று சொல்வதை போல இச்சையில்லாத மண்ணிலும் அவன் மேலானவன் என்பதனால உலகிற்கு மேலானவன் கடவுள் என்று சிவபெருமானுடைய நிமித்த காரணத்துவமானது
சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றும் உலகம் என்பது வேள்வி வடிவமாக இருக்கின்றது. உலகிலே சிறியது முதல் பெரியன வரை எல்லா செயல்களும் வேள்விகளாக பாவிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த செயல் வடிவமாக திருமால் இருக்கின்றார். யத்யோவை விஷ்ணுகு என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் செயல் என்பது திவ்யமாய் இருந்தாலும் அது இச்சை இல்லாதது, அறிவில்லாதது, ஜடப்பொருளாகும் என்பதனால அது தன்னை செய்வோனை அறிந்து அவனுக்கு பயன் அளிக்காது. செயலை இன்னார் செய்தார் என்றால் அதனால் திருவுள்ளம் பற்றி மகிழ்கின்ற ஒரு கடவுள், அந்த கடவுள்தான் அந்த செயலுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதனால வேள்வியின் பயனை தருகின்ற வேள்விக்கு தலைவன் என்ற நிலையிலே இருப்பவன் சிவபெருமான் என்பதையும் வேதங்கள் விஸ்வாதிகோ ருத்ரோ மகரிஷி என்றும் யஜ்ஞபதி மேதபதி வேள்வி தலைவன் என்றும் அத்வரஸ்ய ராஜா வேள்வியின் அரசன் என்றும் இவ்வாறெல்லாம் பல இடங்களிலே சிவபெருமானுடைய தலைமைப்பாட்டை கூறியிருக்கின்றது என்று கூறிக்கொண்டு வருகின்றார் வியாச முனிவர். மாயையாம் கொடு முரண்டனை செகுத்துயர் வயவன் மாயை ஆழ்பவன் முப்புறம் கனற்றிய வள்ளல் காயல் மாமையில் மனிதையே நாரணன் தரியார் சாய வென்ற சீர் புருடனாம் கண்ணுதல் தலைவன். மாயை வடிவினன் திருமால். முரண் என்ற அசுரனை திருமால் வதம் செய்த காரணத்தினாலே திருமாலுக்கு முராரி என்ற ஒரு பெருமை உண்டு, முரனுக்கு பகைவென்று. ஆனால் அந்த முரண் என்ற அசுரனை திருமால் சிவனருள் கொண்டே வதைத்தார் என்பது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால மாயை ஆள்கின்றவன், அதாவது மாயையை கொண்டு முரணை வதைத்தார் திருமால். ஆனால் மாயைக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் மாயை ஆள்பவன் சிவபெருமான். அதாவது நம் கையில் இருக்கின்ற கத்தியை கொண்டு கரிகாய் நறுக்குகின்றோம். கரிகாயை கத்தி நறுக்குகின்றதா, நாம் நறுக்குகின்றோமா? அப்ப கத்தி நறுக்குகின்றது என்பதை போல தேவர்களுக்கும் பெருமை. ஆனால் அந்த கத்தி இறைவன் கையில் இருக்கின்றது என்பதனால உண்மையிலே எல்லா செயலும் இறைவன் செயல் என்று இங்கு வியாசமுனிவர் கூறுகின்றார். என்ன காரணம்? மாயையை ஆள்பவன் இறைவன். மாயாந்து பிரதிபித்தி மாயினந்து மகேஸ்வரம். மாயையை இந்த இயற்கையாக அறிவாயாக, பிரகிருதி என்றால் இயற்கை, அனைத்து இயற்கையும் மாயை என்று அறிவாயாக, அந்த மாயைக்கு சொந்தக்காரன், மாயையை கட்டி ஆள்பவன் இறைவன் என்று அறிவாயாக, அவனுக்கு மகேஸ்வரன் என்று பெயர் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சாயல் மாமையில் வனிதையே நாரணன் தரியார் சாய வென்ற சீர் புருடனாம் கண்ணுதல் தலைவன். அழகான கரிய மயில் போன்ற சாயலை கொண்ட பெண்ணாக காட்சி தருபவர் திருமால். இவர்களை பெண்ணை கொண்டு மயக்கி வெற்றி கொள்கின்ற புருஷனாக இருப்பவர் யார் என்று கேட்டால் நெற்றியிலே கண்ணை கொண்டிருக்கின்ற சிவபெருமான். இது அந்த வழுவூரிலே தாருகாவனத்திலே பெருமான் திருமாலோடு சென்று வேள்வியின் பயனை கடவுள் தர தேவையில்லை, வேள்வியே பயனளித்து விடும் என்று வேள்வியே போற்றி வந்த மதிமயங்கிய அந்த தாருகாவனத்து ரிஷி மக்களை இறைவன் வந்து அவர்களை ஆட்கொண்டான். அந்த அற்புத செயலை குறிப்பதாக இது இருக்கலாம். மாமரை மிருதிநூல் புராணம் மற்றவையும் பண்ணுகின்றதில் ஐயுறற்பாலதொன்றுள்ளதோ. இவ்வாறு பெருமை பொருந்திய வேதங்கள், ஸ்மிருதிகள், ஏனைய நூல்கள், புராணங்கள், பிரமாண நூல்களிலே அடிப்படையான நம்பிக்கைக்குரிய நூல்களிலே தலையாயவை 3. அவை ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம். ஸ்ருதி என்றால் கேட்கப்பட்டு வருகின்ற வேதம். ஸ்மிருதி என்றால் எழுதி அறியப்படுகின்ற வேதத்தின் மறைந்து போன பாகங்கள். புராணம் என்பது பழமையாக இருந்தாலும் புதுமையாக தோன்றுகின்ற வல்லமை கொண்டது. புரா அபிநவம் புராணம். புராணத்திலே வருகின்ற கதைகள், இப்ப காஞ்சி புராணத்தை எடுத்துக்கிறோம், இது ரொம்ப பழமையான செய்திகள் என்ன சொல்லுது, இருந்தாலும் இப்பொழுது கேட்பதற்கு புதியதாக இருக்கின்றது. அதான் புராணம். இப்படிப்பட்ட 3 நூல்கள் தான் நமக்கு வந்து அடிப்படை பிரமாண நூல்கள். இவற்றை அடியொற்றி இவற்றோடு முரணாத வகையிலே
எழுந்திருக்கின்ற ஏனைய நூற்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட எல்லா நூல்களும் பண்ணுவது என்றால் மீண்டும் மீண்டும் உரைப்பது. அந்த மீண்டும் மீண்டும் உரைப்பது என்ன என்று கேட்டால் சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையைத்தான் உரைக்கின்றன. இதிலே சந்தேகப்படுவதற்கு சிறிதும் இடமிருக்கின்றதோ? இல்லை. புன் மருட்சியில் மயங்கினேன் புலங்குள திருட்டாறு என்னை இவ்வனம் கண்டனிர் இது நமக்கழகோ. புல்லிய, புன் என்றால் புல்லிய, அதாவது இகழத்தக்க அற்பமான, மருட்சியில் மயங்கினேன், அறியாமையிலே நான் மயங்கினேன். அதாவது அறியாமை என்பது நல்ல அறிவையும் மறக்கக்கூடிய அறியாமை என்று இருந்தால் இது எளிதிலே ஒருவர் அறியாத விஷயம், அதனை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதுல குற்றம் இல்லை. தடுக்கி விழுந்தால் எல்லா நூல்களிலும் சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மை கூறப்பட்டிருக்கின்றது என்பதனால எங்கும் பறந்து காணப்படுகின்ற சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையில ஒருவன் ஐயம் கொள்ளலாமோ? ஐயம் கொள்வது என்பது அறிவு குருடாகும் என்பதனால அது புல்லிய மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட அற்பமான அறியாமையினாலே நான் மயங்கினேன், என்னை அறிவுறுத்தி தெளிவுறுத்தாது நீங்கள் என்னை மயங்க விட்டீர்களே, இவ்வனம் கண்டனிர் என்றால் இப்படி நான் மயங்கும் வண்ணம் பார்த்து கொண்டிருந்தீர்களே, இது நுமக்கழகோ. காசியிலே இருக்கின்ற தவத்திலே வல்ல முனிவர் பெருமக்களே, நான் நல்லா மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன், என்னை மாட்ட விட்டுட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கு அழகா என்று வியாச முனிவர் அவர்களை பார்த்து நொந்து கொள்கின்றார். சிவனை யாவரே அர்ச்சனை செய்யாதவர். வேதங்களிலிருந்து புராணங்கள் வரை எல்லா நூல்களையும் பார்த்தாலும் எல்லோருமே சிவபெருமானை வணங்கி இருக்கின்றார்கள் என்று வியாச முனிவர் கூறுகின்றார். சிவனை வணங்காத ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இயக்கர் கிண்ணரர் யமனொடு வருணர் இயங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் நாகம் பசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயர் பொன்றின்றினின் திருவடியதனை அர்ச்சித்தார் பெரும் ஆடருள் கண்டு திகை பொன்றின்றினின் திருவடியடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உளானே என்று நம்பியாருடைய தேவாரம். இயக்கர்கள், கிண்ணறர்கள், யமன், வருணன், விண்ணிலே இயங்குகின்ற நெருப்பு, காற்று, திங்கள், சூரியன், மயக்கமில்லாத புலியாகின்ற வியாகரபாதர், ஆகின்ற அந்த வாலி, சுக்ரீவன், அனுமன் போன்றவர்கள், நாகங்களாகின்ற வாசுகி, ஆதிசேடன் போன்றவர்கள், வானவர்கள், தானவர்கள் என்றால் அசுரர்கள், எல்லாரும் இறைவனை பூசித்திருக்கிறார்கள், ஒருவர் பாக்கி இல்லாம. இந்த ஊர்ல புலி பூசணை பண்ணதுன்னு சொன்னா இன்னொரு ஊர்ல எலி பூசணை பண்ணுது, இன்னொரு ஊர்ல பூனை பூசணை பண்ணது, ஒரு ஊர்ல மயில் பூசணை பண்ணுது, ஒரு ஊர்ல தேனீக்கள் பூசிக்கின்றன, ஒரு ஊர்ல எறும்புகள் பூசிக்கின்றன என்று அத்தனை உயிர்களும் இறைவனை பூசிக்கின்றன. தெய்வங்களிலே கஜமுகாசுரனை வதம் பண்ணின குற்றம் நீங்குவதற்காக திருச்செங்காட்டங்குடியிலே விநாயக பெருமான் சிவபெருமானை பூசித்திருக்கிறார். அதனால அந்த பெருமானுக்கு கணபதீஸ்வரர் என்று பெயர். அந்த கஜமுகாசுரனுடைய குருதி புனல் அந்த ஊர் முழுவதும் ரத்த ஆறாக ஓடிய காரணத்தினாலே அந்த ஊருக்கு திருச்செங்காட்டங்குடி என்று பெயர் வந்தது. அதே போல முருகப்பெருமான் வானவனுக்கு பகைவராக தோன்றிய தாரகன் முதலிய அசுரர்கள் எல்லாம் வதம் செய்தார். அந்த குற்றம் நீங்குவதற்காக திருச்செஞ்சலூர் என்று நம்முடைய சண்டேச நாயனார் அவதாரம் செய்த திருத்தலத்திலே இறைவனை பூசித்திருக்கிறார். துர்கா தேவியானவள் மகிஷாசுரனை வதம் செய்தாளாம். மகிஷாசுரனை வதம் செய்த பொழுது அவருடைய கழுத்தை தன்னுடைய கை கத்தியினாலே அறுத்தாள். அப்பொழுது அவன் கழுத்திலே கட்டியிருந்த சிவலிங்கம் அவள் கையிலே வந்து தங்கியது. அதை விட்டு அகலல்ல, துர்கா தேவியுடைய கையை விட்டு அகலவில்லை என்று அருணாச்சல புராணம் கூறுகின்றது. அப்பொழுது பெருமானிடத்திலே, அண்ணாமலையாரிடத்திலே, பெருமானே சிவபக்தன், அவனை நான் கொன்றுவிட்டேன், அதன் அடையாளமாக அந்த பெருமானுடைய லிங்கம் என்னுடைய கையில தங்கியிருக்கின்றது, இந்த குற்றம் நீங்க நான் என்ன செய்வேன்னு சொன்னபோது பெருமான் அந்த மலையிலேயே உன்னுடைய கத்தியை கொண்டு கீறி ஒரு சுனையை உண்டாக்கி
அந்த சுனை நீரினாலே 1 வருட காலம் உன் கையிலே இருக்கின்ற லிங்கத்திற்கு பூசை செய்து வா என்று சொன்னார். இன்றைக்கும் வீரசைவம் என்ற ஒரு சமயம் இருக்கின்றது. அவர்கள் அங்கத்திலே லிங்கம் இருக்க வேண்டும் என்ற காரணம் பற்றி கழுத்திலே சிவலிங்கத்தை அணிவார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பண்டரிபுரத்திலே கண்ணபெருமான் அவர் தன்னுடைய நெற்றியிலே சிவலிங்கத்தை அணிந்திருக்கின்றார். அவருக்கு தான் பாண்டுரங்கன் என்று பெயர். வெள்ளிய வெண்மையான நிறம் கொண்ட சிவலிங்கத்திற்கு தான் பாண்டுரங்கன் பேரு. பாண்டுரங்க விட்டலன்னு சொல்லும் பொழுது அந்த பாண்டுரங்க லிங்கத்தை அணிந்திருக்கின்ற விஷ்ணு என்பது பொருள். பாண்டுரங்கன் என்பது சிவனுடைய பெயர். அந்த பெயருக்கான நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது அருணாச்சல புராணப்படி துர்கா தேவியானவர் அந்த ஒருவரோட பூசையை முடித்த பிறகு அவர் கையிலேயே இருக்கிற லிங்கத்துக்கு பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த லிங்கம் கையிலிருந்து வெளியில வந்தது. அப்பொழுது அதனை அங்கு அந்த மலையிலேயே அடிவாரத்தில் பிரதிஷ்டை பண்ணினார். இன்றைக்கும் துர்கா தேவி கோயில் இருக்கு. அந்த பிராகாரத்துல அந்த லிங்கம் இருக்கு. பாபநாச லிங்கம் என்று அந்த லிங்கத்திற்கு பெயர். இந்த கிரிவலம் வருவார்கள், அந்த லிங்கத்தை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்ப மகிஷாசுரன் அவனுடைய மகிமைக்கேற்ப அவ்வளவு பெரிய லிங்கத்தை தன்னுடைய கழுத்துல கட்டி கொண்டிருந்தான் என்பது வியப்பாக இருக்கின்றது. அவ்வளவு பெரிய லிங்கத்தை அவன் கழுத்துல கட்டி கொண்டிருந்திருக்கிறான். அதுபோல இறைவனை பூசிக்காத தெய்வங்களே இல்லை. திருமால் மகப்பேற்றுக்காக இறைவனை பார்க்கடலிலே படுத்த வண்ணமே தியாகராஜ பெருமானை தன் இதயத்தில் வைத்து பூசித்தார் என்று திருவாரூர் புராணம் கூறுகின்றது. திருமாலை கணவனாக அடைய வேண்டும் என்று லட்சுமியானவள் அதே திருவாரூரிலே தியாகராஜ பெருமானை பூசித்திருக்கிறார். ஸ்ரீமாஞ்சியத்திலும் பூசித்திருக்கிறார். திருமகளை மனைவியாக அடைய வேண்டும் என்று திருமால் ஸ்ரீமாஞ்சியத்திலே இறைவனை பூசித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பிரம்மதேவன் தான் அடிமுடி தேடிய அந்த அவசரத்திலே முடிகின்றேன் என்ற பொய், அந்த பொய்க்கு பிராயச்சித்தமாக விரிஞ்சிபுரம் என்ற ஊரிலே பெருமானை பூசித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். உலகெல்லாம் என்ற அன்னை காமாட்சியானவர் இந்த காஞ்சிபுரத்திலே இறைவனை பூசித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். என்பதனால இறைவனை பூசிக்காதவரே இல்லை எங்கு பார்த்தாலும் என்பதை இங்கு வியாசமுனிவர் நினைவு கூறுகின்றார். சிவனே யாவரே அர்ச்சனை செய்யாதவர். சிவன் மற்றும் எவரையாயினும் அர்ச்சனை இயற்றியதுண்டோ? எங்கேயாவது சிவபெருமான் இன்னொரு தெய்வத்தை பூசித்தார் என்று எங்கேயாவது ஒரு கதை காட்ட முடியுமா? கட்ட முடியும், ஆனா காட்ட முடியாது. எந்த ஒரு பிரமாண நூல்களிலும் சிவபெருமான் இன்னொரு தெய்வத்தை பூசித்ததாக கதை இல்லை. அதைத்தான் வியாசர் கூறுகின்றார். சிவன் மற்றும் எவரையாயினும் அர்ச்சனை இயற்றியதுண்டோ? கையார் வளைசிலம்ப காதார் குடையாள மையார் குழல் புரள தேன்பாய மண்டலிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை. பெருமானுடைய இடதுகரமும் வலதுகரமும் சேர்ந்து அறிய மாட்டார். அதாவது வேறு யாரையும் அவர் பூசித்ததில்லை என்பது பொருள். சேர்ந்தறியா கையான் என்பதற்கு கை என்றால் ஒழுக்கம், பொருத்தமில்லாத ஒழுக்கங்களை தன்னிடத்திலே பொருந்த கொண்டவன் என்று ஒரு ஆத்திர பொருளும் உண்டு. எளிமையான பொருள் பெருமான் யாரையும் வணங்கியதில்லை என்பது. 2 பொருளும் அதற்கு ஏற்ற பொருள் தான். அதனால்தான் கோயிலுக்கு போறோம். சிவபெருமான் போலவே தோற்றம் கொண்டிருப்பார் அதிகார நந்தி. அவரு கையில மான்மொழி ஏந்திருப்பார். சிவபெருமான் இவர் சிவபெருமான் அல்லர் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு கேட்டா, அதிகார நந்தியினுடைய 2 கரங்களும் கூம்பிய வண்ணம் இருக்கும். இறைவனை வணங்கி கூட இருப்பார் அதிகார நந்தி. அதிலிருந்து அவர் சிவன் அல்ல என்று தெரிந்து கொள்ளலாம். ஏன்? இறைவனுடைய கரங்கள் சேர்ந்தறியா கரங்கள், சேர்ந்தறியா கையான் என்பதனால கவர் மனத்தினை ஒழித்து இனி யாமெல்லாம் கவலாது அவன் மலத்துணை சரணமே அடைதும் என்று எம்பி வியாசமுனிவர் கூறுகின்றார். அந்த காசிலே இருக்கின்ற முனி கூட்டங்களை பார்த்து, கவலைப்படுகின்ற மனதினை நாம் மாற்றி விடுவோம். இனி நமக்கு கவலையே இல்லை. யார் கடவுள் என்ற அந்த கேள்விக்கு விடையானது தெளிவாக தெரிகின்றது என்பதனால பரீட்சையில இந்த கேள்வி வந்தா எப்படி பதில் சொல்றது, இதுல ஒரு 10 மார்க் போயிடுமேங்கிற கவலை நமக்கு வேண்டாம். கவர் மனத்தினை நீக்கி கவலைப்படாமல் இந்த கேள்வி வந்தா நாம தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவோம் என்று தைரியமா இருக்கலாம். அவன் மலர் துணை சரணமே அடைதும்,
அந்த சிவபெருமானுடைய மலர் போன்ற திருவடி இணைகளையே நாம் அடைக்கலமாக புகுவோம் என்று வியாசமுனிவர் அதனை எடுத்து கூறி நோக்கி துதிக்கின்றார். ஏன்னா விஸ்வநாத பெருமானுடைய சந்நிதியிலே இருக்கின்றார் என்பதனால அந்த தெற்கு நோக்கி இருக்கின்றார் விஸ்வநாத பெருமான். தில்லையிலும் திருப்பெருந்துறையிலும் காசியிலும் திருக்கேதாரத்திலும் இன்னும் சில தலங்களிலும் பெருமான் தெற்கு நோக்கி இருத்தல் என்பது சிறப்பு. பவள முண்டக கிழத்திதோய் பனை புய குறிசில் தவள மேனியை நில்நிறம் ஆக்கி வெண்ஜலதி துவள வந்தெழும் குடிவிடம் இடத்தினில் தூங்க கவளமாக்குரின் பெருமை யார் கணித்திட வல்லார். விஸ்வநாத பெருமானை பார்த்து போற்றுகின்றார். பவள முண்டக கிழத்தி, பவளம் என்பது அதனுடைய நிறத்தை தான் இங்கு தருகின்றது. பவளம் போன்ற நிறம் கொண்ட முண்டகம் என்றால் தாமரை. பவளத்தினால் ஆகிய தாமரை இல்ல, பவளத்தின் நிறத்தை பெற்றிருக்கின்ற தாமரை செந்தாமரை. அதன் கிழத்தி என்றால் அதன் மேல் அமர்ந்திருக்கின்ற பெண் யாரு? மகாலட்சுமி. அவள் தோய் பனைப்புய குரிசில், அவள் தழுவுகின்ற பெரிய தோள்களை கொண்ட, குரிசில் என்றால் அண்ணல், மேலான குணங்கள் படைத்தவர் திருமால். அவருடைய தவள மேனியை நீர்நிறமாக்கி அவர் வெள்ளை வெள்ளேர் என்று இருந்தார். இந்த ஆலகால விஷம் புகையானது அவரை தீண்டுவதற்கு முன்பாக அந்த விஷப்புகையை பட்டு அவர் மேனி கருகியது. அப்படி வெள்ளை வெள்ளேர் என்று இருந்த அந்த திருமாலுடைய மேனியை கரிய மேனியாக ஆக்கி வெண்ஜலதி, வெள்ளை நிறமு கொண்ட அந்த கடல், ஜலதி என்றால் கடல், பார்க்கடலிலே துவள வந்தெழும், எல்லோரும் அஞ்சும்படி வருந்தும்படி வந்து எழுந்த கொடுவிடம் என்றால் கொடுமை பொருந்திய விடம், அதனை மிடற்றினில் தூங்க, அதனை அது மிடற்றிலே வந்து தங்கும் வண்ணம், தூங்குதல் தங்குதல் என்ற பொருளிலே வருகின்றது. அந்த விஷம் உன்னுடைய கழுத்திலே வந்து அமர்ந்து கொள்ளும்படி கவளமாக்கும் என்றால் அதனை உண்கின்ற. கவளம் என்பது உணவு கவளம், கவளமாக்குதல் என்பது உணவாக கொள்ளுதல். ஆகவே கழுத்திலே தங்கும்படி அதனை உண்டானாம். அது அவனுடைய அந்நியதா கர்த்தத்துவம் என்று ஏற்கனவே சென்ற மணிகண்டேச படத்தில் பார்த்தோம். ஒருவர் உணவினை வாயிலே வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது வயிற்றுக்கு அதை செல்ல அனுமதிக்கலாம். யாருமே தாங்கள் உண்கின்ற உணவினை கழுத்திலே நிறுத்த வல்லவர் இல்லை. சாப்பிடாம வாயிலே வச்சுட்டு இருக்கலாம், சாப்பிட்டா அது வயிற்றுக்குத்தான் போகும். சாப்பிட்ட உணவு கழுத்துல நிற்குமோ? நிற்காது. என்பதனால எல்லாம் வல்லவன் கடவுள் என்பதை காட்டும் முகமாக அந்த விஷம் பெருமானுடைய திருவுள்ளப்படி அவன் கழுத்திலே வந்து தங்குகின்றது. அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை யார் கணித்திட வல்லார்? கணித்திட என்றால் கணக்கு செய்ய, அதாவது அளக்க யாரால் முடியும்? சிவபெருமானுடைய பெருமையை அளப்பது யாரால் முடியும் என்று வியாசமுனிவர் கேட்கின்றார். திரித்தெரித்தனை முப்புறம் திரள் சமன் வாழ்நாள் இரித்தழித்தனை உதயினில் இலங்கையார் கிரையை நெறித்து வீழ்த்தினை பெருவிரல் நுதியினில் நீரா பொறித்து விட்டனை காமனை பொறினுதல் விழியால். பெருமானுடைய நிகிரகங்களை கூறுகின்றார். முப்புறங்களை நீ சிரித்தே எரித்தாய் பெருமானே. ஏனைய தேவர்கள் எல்லாம் போரிட்டு தோற்று போன அந்த முப்புறங்களை நீ வாளா சிரித்து உன் புன்னகையினாலே வென்றாய். கமன் வாழ்நாள் எரித்தழித்தனை, எல்லோருடைய வாழ்நாளையும் ஈர்க்கின்ற கூறுகின்ற அந்த கூற்றுவன், எல்லோருக்கும் மரணத்தை உண்டாக்கின்ற யமனுடைய வாழ்நாளை நீ என்ன பண்ணாய்? அழித்தனை. இரித்தன் என்றாலும் அழித்தன் என்றாலும் ஒன்றுதான். அது ஒரு சொல் நீர்மை கொண்ட இரு சொற்கள், ஒரு பொருள் பன்மொழியாக பயன்படுத்துகின்றாய். இரித்தழித்தனை என்றால் அவன் பிறகு உயிர் பிச்சை கேட்க வேண்டும். பூமாதேவி வந்து யமனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினானா இறைவன்ட்ட. ஏன்? யமனுடைய டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு என்பதனால யாருமே செத்து போகல. அப்ப பிறக்கிறவர்களுக்கு இடம் இல்லாம இருக்கு, பூமிக்கு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பூமாதேவியினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இறைவன் மீண்டும் யமனுக்கு உயிர் கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். அதுவும் பெருமாள் எவ்வாறு செய்தான்? ஒரு சிறு உதவியிலே செய்தான். காலசம்பார மூர்த்தி புறப்பாடு சில நாட்கள் முன்பாக இந்த திருக்கடவுரிலே பார்த்தோம். அந்த பெருமான் தன்னுடைய இடது காலாலே யமனை உதைக்கின்றான். அந்த காலை ஒண்ணு பெருசா தூக்கல, பூமியில இருந்து சற்றே தூக்கி இருக்கின்றான். அப்படின்னா அர்த்தம், ஒரு சின்ன உதவியிலேயே யமனுடைய உயிரானது பிரிந்து விட்டது என்பது பொருள். இலங்கையார் கிரையை நெறித்து வீழ்த்தினை பெருவிரல் நுதியினில். லங்கேசன் என்று சொல்லப்படுகின்றவன் இலங்கைக்கு இறைவன்.
இறைவனுக்கு நண்பனாகின்ற குபேரன், குபேரனுக்காக உண்டாக்கப்பட்ட, பூமியிலே உண்டாக்கப்பட்ட செல்வ செழிப்பு கொண்ட அந்த இலங்கை என்ற நாடு. அந்த நாட்டினை குபேரனை வென்று அந்த நாட்டினையும் புஷ்ப விமானத்தையும் பெற்றுக்கொண்டான் இராவணன். அப்படிப்பட்ட எல்லோரும் அவனுக்கு அஞ்சுகின்றார்கள். அவனுக்கு அஞ்சி அவனுடைய நாட்டிலே சூரியன் கொதிக்க மாட்டானாம். 365 நாளும் அந்த டிசம்பர் மாசத்து வெயில் மாதிரி குழுகுழுன்னு இருக்கும். அவனுடைய சினத்திற்கு அஞ்சி அவனுடைய நாட்டிலே மட்டும் திங்கள் என்றைக்குமே முழு இல்லாவாக காதலருக்கு இன்பம் அளிப்பதாகவே இருக்கும். எப்பொழுதுமே மென்மையான காற்றாக வீசும். நெருப்பு என்னைக்குமே நல்லா சமைக்குமே தவிர ஆக்சிடென்ட் ஆகாது. இப்படி ராவணனுக்கு பயந்து எல்லா தேவர்களும் அவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராவணன் சுவாமி என்ன பண்ணாரு? தன்னுடைய கைலை மலைக்கு கீழே 1000 வருடங்கள் அவன் நெசுங்கி கெடுக்கும் வழியாக முகமாக தன்னுடைய ஒரு கட்டை விரல் நுனியினாலே அவனை அழுத்தி வைத்திருந்தார். பெருவிரல் நுதியினால், கட்டை விரல் நுனி, கட்டை விரலை கூட அழுத்தல, கட்டை விரலுடைய நகத்தினுடைய நுனியினாலே அந்த கைலை மலையை சற்றே அழுத்தி அவனை அதன் கீழ் பொறியிலே அகப்பட்ட எலியை போல வைத்திருந்தார். நீரா பொறித்து விட்டனே காமனை, எல்லோருக்கும் உள்ள கிளர்ச்சியை உண்டாக்குகின்ற மன்மதன், அவனுக்கு தன்னுடைய பேராற்றலிலே பெரு மதிப்பு உண்டு. அவன் எல்லோரிலும் அழகான கட்டமைப்பு கொண்ட உடம்பு கொண்டவன் என்ற ஒரு செருக்கும் அவனுக்கு உண்டு. தியாகராஜ பெருமானுடைய அருளினாலே திருமாலுக்கு பிறந்த மகன் என்பதனால் அவன் பேரழகனாக இருந்தான். இப்பொழுது அந்த செருக்கு, இருவகை செருக்கை நீக்கும்படி பெருமான் என்ன பண்ணாரு? அவன் எல்லோரும் செய்வதைப் போல உடம்பிலிருந்து உயிரை பிரிக்காமல் உயிரிலிருந்து உடம்பை பிரித்தார் பெருமான். அவனுடைய உடம்பை பொசுக்கினார், அவனை உயிரோடு விட்டார். ஆகவே அவன் அவனுடைய பெரும் பிழைக்கு வருந்தி கொண்டே இருக்கும்படியாக பெருமான் செய்தான். நீரா பொறித்து விட்டனை காமனை பொறினுதல் விழியான், நெருப்பு உண்டாகின்ற அவருடைய நெற்றிக்கண்ணினாலே மன்மதனை இவ்வாறு நீ தண்டித்தாய். பிரமனாசினம் உயிரினில் பேதுர கொய்தாய். அந்த நான்முக கடவுள் என்று சொல்லப்படுகின்ற பிரமதேவன் ஐந்தலை கடவுளாகத்தான் இருந்தார். ஆனால் பெருமானுடைய முடிகண்டேன் என்று பொய் சொன்ன அந்த சிரத்தை மட்டும் பெருமான் தூணாக தோன்றிய தன்னுடைய வடிவத்தில் இருந்து பைரவனாக வெளியிலே வந்து தன்னுடைய கை விரல் நகத்தினாலே பொய் சொன்ன அந்த தலையை மட்டும் கிள்ளி எறிந்தான் என்று பார்க்கின்றோம். நல்ல மலரின் மேல் நான்முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தீபெற உகிரால் அறிந்ததென்று உந்தீபெற. உடனேயே பெருமான் அந்த தலையை கிள்ளி எடுத்தான், தன்னுடைய கைவிரல் நகத்தினாலே கிள்ளி எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உயிரினில் பேதுர கொய்தாய். அவ்வாறு கொய்யும் பொழுது பிரமனுடைய ஏனைய தலைகள் எல்லாம் எங்களை கொய்து விடாதீர்கள் என்று அஞ்சி நடுங்கினவான். அவ்வாறு அவை அஞ்சி நடுங்கும் வண்ணம் இந்த பொய் சொன்ன தலையை மட்டும் பெருமான் கிள்ளி எறிந்தான். சுரர்கள் யாரையும் சிறு விதி வேள்வியில் தொலைத்தாய். சிறு விதி என்றால், விதி என்றால் பிரமன், சிறு விதி என்றால் உபபிரமன், பிரமனுக்கு கீழே இருக்கின்ற பதவியிலே இருப்பவர்கள், தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள். பிரஜாபதி என்று அவர்களுக்கு பெயர். அந்த தக்ஷன் அவனுடைய வேள்வியிலே எல்லா தேவர்களையும் நீ தண்டித்தாய், வீரபத்திரனை கொண்டு தண்டித்தாய் என்று கூறுகின்றார். சந்திரனை தைத்தருளி தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனை தொல்நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல்தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் புழில் புடைசூழ் தென்னன் பெருந்துடையான் மந்தார மாலையே பாடுங்கானம்மானாய். தக்கனுடைய வேள்வியிலே வீரபத்திரர் 1000 கைகள் கொண்டவர், நெருப்பு போல் பற்றி எரிகின்ற பெரிய ஜடாபாரத்தை தாங்கியவர், 3 கண்கள் கொண்டவர்,
அவர் தக்கன் வேள்வியிலே பங்கு கொள்கின்ற தேவர்களை எல்லாம் தண்டிக்கும் பொழுது திங்கள் அவருடைய 2 கால்களுக்கு இடையிலே ஓடிவிட்டால் இவர் நம்மை பார்க்க தவறுவார் என்று எண்ணி காலுக்கு இடுக்கல புகுந்தான். அப்பொழுது யாரோ ஒருவர் கால் கீழே புகின்றாரே என்று சொல்லி அவன் யார் என்று பார்க்காமலேயே காலால் தைத்தாராம். அதான் சந்திரனை தைத்தருளி என்று கூறப்பட்டிருக்கு. இந்திரன் ஒரு குயில் வடிவம் பெற்று அந்த யாகசாலையிலேயே ஒரு மரத்தின் மீது கிளையிலே அமர்ந்து கொண்டிருந்தான். அது இந்திரன் என்று அறிந்து அந்த குயிலை பிடித்து ஒரு அமுக்கு அமுக்கினார். இந்திரனுடைய தோள்கள் எல்லாம் நொறுங்கின. இவ்வாறு தக்க யாகத்திலே எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அப்ப தண்டிக்கப்பட்டு இறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் திசைக்கு எந்த திசை என்று அறியாமலேயே ஓடினார்களாம். ஒரு நெல்லிக்காய் மூட்டை, இந்த மூட்டையை அவுத்து போட்டா நெல்லிக்காய் ஒரே பக்கமாக ஓடும், எல்லா பக்கத்திலேயும் ஓடும். திருச்சிற்றம்பலம் கோவையாரிலே தான் விரும்பிய கணவனோடு அவன் இடத்திற்கு சென்று விட்டால் ஒரு பெண். அந்த பெண் இவ்வாறு எல்லாரையும் நமக்கெல்லாம் தெரியாம சொல்லிக்காம போயிட்டாளேன்னு பெற்ற தாய் நற்றாய் வருந்துகின்றாள். வளர்த்த தாய் செவிலித்தாய் கூறுகின்றாள், நீ கவலைப்படாத, அவளை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார். அவ எந்த பக்கம் போயிருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்னு இந்த அம்மா கேட்கிறா. அதுக்கு செவிலித்தாய் கூறுகின்றாள், தக்க யாகத்திலே தேவர்கள் எந்தெந்த திசையிலெல்லாம் ஓடினார்களோ அந்த எல்லா திசையிலும் நான் வளர்த்த பெண்ணுக்காக நான் போய் தேடி கொண்டு வரேன், நீ கவலைப்படாது என்று கூறுகின்றாள். என்பதனால தேவர்கள் எல்லா திசையிலும் விரட்டப்பட்டார்கள் அந்த தக்க யாகத்திலே. சரி, திருமால் உலக நன்மைக்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அந்த அவதாரங்களிலே தலைமைப்பாடு கொண்டவை 10 என்பதனால தசாவதாரம் என்று கூறுகின்றோம். ஆனால் பாகவத புராணப்படியே அவர் 25 அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார். அதுல நரமடங்கள், மடங்கள் என்றால் சிங்கம், நரமடங்கள் என்றால் நரசிங்கம், மனிதனும் சிங்கமும் ஆகின்ற அந்த உருவம். மீன் மத்ஸ்யாவதாரம். வாமனன் என்றால் குரல், குரலாக அவதரித்தது. கூர்மம் என்றால் ஆமை. கேழல் என்றால் வராகம். அதுக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார், நற்கேழல். என்ன, திருமாலுடைய அவதாரங்களிலே தலைமைப்பாடு கொண்டது இந்த வராக அவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, கேழல். உறவெல்லாம் அந்த அவதாரங்களுடைய ஆற்றலை எல்லாம் அறத்தடிந்தனை முழுவதுமாக நீ தண்டித்து போக்கினாய். ஒவ்வொரு கூற்றால் என்றால் உன்னுடைய ஒவ்வொரு அம்சத்தினாலே அந்த அவதாரங்களை எல்லாம் நீ என்ன செய்தாய், தண்டித்தாய். நரமடங்களை இறைவன் என்ன செய்தா, ஒரு சிம்புள் என்ற பறவையாக வந்தான். சரபம் என்று சொல்வார்கள். அந்த திருபுவனம் என்ற ஊரிலே சிறப்பாக அவருக்கு ஒரு சந்நிதி இருக்கின்றது. பெருமான் பறக்கின்ற சிங்கமாக வந்து இந்த நரசிங்கத்தினை அடக்கினான். மத்ஸ்யாவதாரம், அந்த மீனினுடைய கண்ணை பிடுங்கினான். வாமனாவதாரம், குரல் வடிவம் கொண்டு அந்த மகாபலியை ஏமாற்றி அவன் அடித்த 3 அடி மண்ணை அளக்கும் பொழுது திரிவிக்கிரம வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெண்ணிற்கும் மண்ணிற்குமாக வளர்ந்து ஈரடியினாலே 3 உலகங்களையும் அளந்துவிட்டு 3வது அடி எங்கு வைப்பது என்று கேட்டு அவன் தலையிலேயே வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் திருமால். அவர் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே உலகங்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்ட போது இருந்த பொழுது தேவர்கள் எல்லாம் சென்று திருமாலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே விண்ணப்பிக்கவும், இறைவன் வடுக பைரவனாக தோன்றி அந்த திருமாலுடைய நெஞ்சிலே தன் கையினாலே ஒரு சின்ன ஸ்லாப், ஒரு தட்டு தட்டினாராம். தட்டின உடனே திருமாலுடைய உயிர் பிரிந்தது. அது வைகுண்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக திருமால் ஒரு பிறவி எடுத்தால் அந்த பிறவியிலே நாம் எந்த உருவத்தை கொள்கின்றோமோ, உருவம் என்றால் உடம்பு, அந்த உடம்பிலே ஒருவருக்கு இந்த உடம்பு நான் என்ற அகங்காரம் அகப்பற்று விளையும். இது பிரமன் திருமால் முதலிய தேவர்களுக்கும் விளையும். என்ன காரணம்னா, எல்லோரும் உயிர்களே. இது இவ்வாறு விளையும் என்றும் இது விளையக்கூடாது என்றும் அறிவதற்காக பெருமானே
இந்த திரிவிக்ரமனுடைய அந்த தோளினை நீர் சட்டையாக அணிய வேண்டும், எலும்பினை கதையாக கையிலே கொள்ள வேண்டும் என்று திருமால் வேண்டவும், அவ்வாறே இந்த வடுக வீரர் அவர் அந்த தோளினை சட்டையாக அணிந்து அவருடைய எலும்பினை கதையாக கையிலே தங்கியிருக்கின்றார். சட்டையினாதர் என்று அவருக்கு பெயர். சீகாழியிலே சிறப்பாக வழிபடப்படுகின்ற கடவுள் என்று பார்க்கின்றோம். அடுத்தது கூர்மம். அந்த அந்த ஆமையின் ஓட்டினை பறித்து பெருமான் தன்னுடைய கழுத்திலே ஆபரணமாக அணிந்திருக்கின்றான். அதுவும் அந்த ஆமையுடைய வேண்டுகோளின்படிதான் அணிந்திருக்கின்றான். கேடல். இரண்யன் என்ற அசுரன் பூமியை கடலுக்கடியிலே கொண்டு சென்ற பொழுது பூமியினை மீட்டு கொண்டு வருவதற்காக ஒரு ஸ்வேத வராகமாக, வெள்ளை பன்றியாக திருமால் வடிவம் எடுத்துக்கொண்டு கடலுக்கடியிலே சென்று அந்த அசுரனை கொன்று பூமியினை தன்னுடைய முகத்திலே முளைத்திருக்கின்ற கொம்பிலே தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்தார். அதான் பூவராக சுவாமி என்று சொல்லப்படுவது ஸ்ரீமுஷ்ணம் என்ற தலத்திலே காட்சி தருகின்றார். அவரும் என்ன பண்ணாரு, அந்த வராக அவதாரம் எடுத்த திருமால் அவதார பூர்த்தியிலே வைகுந்தத்திற்கு எழுந்துள்ள வேண்டும். அவ்வாறு எழுந்துள்ளாமல் என்ன பண்றாரு, வராகமாகவே இருக்கலாமே என்று இருக்கிறாராம். நாமெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு பிறவி எடுத்து விட்டால் இந்த எண்ணம் வந்துவிடும். பிறவியால் வருவன கேடுல. அதுக்காகத்தான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஏன் அம்மையார் பிறவாமை கேட்டார்? மீண்டும் பிறப்பதனால அந்த பிறவியில இருக்கின்ற கண்டிஷன்ஸ், அந்த ஸ்டிபுலேஷன்ஸ் அதற்கு அடங்கி நாம் இப்படிப்பட்டவர் என்று அதை விரும்பி வாழ ஆரம்பித்து விடுவோம். அது அறியாமையாகும் என்பதனால பிறவாதிருத்தல் தான் சிறப்பு. பிறவி என்பது எல்லோருக்கும் தீங்கினை தரும். பிறவியால் வருவன கேடுள்ள என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரம். அப்பொழுது பெருமான் அந்த வராகத்தையும் சமகரித்தார் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு திருமாலுடைய அவதாரங்கள் அனைத்திலும் பெருமான் அந்த அவதாரங்களுக்கு ஒன்று அனுகிரகம் செய்திருக்கிறார் அல்லது நிகிரகம் செய்திருக்கிறார். அறக்கருணையோ மரக்கருணையோ அந்த அவதாரங்களிலே இறைவன் திருமானுக்கு செய்திருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதனை இங்கு வியாசர் நினைவு கூறுகின்றார். அந்த கண்டனை மாயனை சூலமீதமைத்த எந்தை நின்பெரும் தகைமை யான் என்னறிந்து இசைப்பேன். அந்தகாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனை தேவன் என்ன செய்தார், தன்னுடைய சூலாயுதத்திலே குத்தி அப்படியே உயர தூக்கி இருந்தார். அவனுடைய குருதி முழுவதும் கீழே ஒழுகி அவன் உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக. இது அட்ட வீரட்டங்களிலே ஒன்று. திருக்கோவலூர் என்ற இடத்திலே பெருமான் இவ்வாறு அந்தகாசுரனை தன் சூலத்தில் ஆய்ந்திருக்கின்றார். அது கீழே விழுகின்ற ரத்தத்தை எல்லாம் காளி தேவியானவள் குடித்தாள் என்று புராணம். அதே போல மாயன் என்று சொன்னால் அபர விஷ்ணு என்று திருமால் கோயில்களிலே ஒருவர் உண்டு. விஸ்வக்சேனர் என்று அவருக்கு பெயர். அவர் திருமாலை போன்றவர் என்று கூறப்படுபவர். அவருடைய குற்றத்திற்காக அவரையும் சூலாயுதத்தினாலே பெருமான் தண்டித்தான் என்று இருக்கின்றது. இவ்வாறு இருவரையும் பெருமான் தன் சூலத்தினாலே தண்டித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை நான் என்னறிந்து இசைப்பேன், எவ்வாறு அறிந்து அதனை வாழ்த்துவேன். சிந்தை மையலில் தொழுத்தையேன் செய்விழே பொறுத்தே உந்து பேரருட் கருணையால் உய்வகை அருளாய். தொழுத்தை என்று சொன்னால் அடிமை. தொழு என்ற அந்த பகுதியின் அடிப்படையே வருவது தொழுத்தை என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். தொழுத்தையேன் என்றால் அடியேன் என்பது பொருள். என்னுடைய அறிவிலே புகுந்த மயக்கத்தினாலே உனக்கு அடிமையாயிருந்தும் நான் செய்த பிழையை நீ பொறுத்தருள வேண்டும். உன்னுடைய பேரருளினாலே, உன்னுடைய கருணையினாலே எனக்கு ஒரு உய்வகை அருளாய், நான் உருப்படுவதற்கு ஒரு வழியினை கூறுவாயாக என்று வியாசமுனிவர் விஸ்வநாத பெருமானை பார்த்து வாழ்த்துகின்றார். கண்கள் நீர் சொரிய நாத்தழும்ப நின்றேத்தி. இவ்வாறு வாழ்த்தும் பொழுது கண்களிலிருந்து கங்கை நதியாக கண்ணீர் பெருக்குகின்றார். நாக்கு தழுதழுக்க பெருமானை வாழ்த்துகின்றார் வியாசமுனிவர். ஒன்று காதலான் நெக்கு நெக்கு உருகி ஆண் பிரிந்த கன்று போல் பதைத்து அலந்து இறந்து அயருமக்காலையே கொன்றை வார்சடை குழகனும் கருணை கூர்ந்தருளியே. இவ்வாறு பெருமாண்டத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது மெய்தான் அரும்பி விதுவிதுத்து விண்ணப்பம் வைக்க வேண்டும். கண்களிலே நீர் பெருக்கி தழுதழுக்க உண்மையான அன்போடு தாய்ப்பசுவினை பிரிந்த
கன்றை போலவோ அல்லது கன்றுக்குட்டியை பிரிந்து தேடுகின்ற தாய் பசுவை போலவோ அலமந்து பெருமானுடைய அருளுக்காக ஏங்கி அழைக்க வேண்டும். அவ்வாறு வியாசமுனிவர் அழைக்கவும் பெருமான் அவருக்கு காட்சி தருகின்றார். ரிஷபாரூடராக உமையூர் வாகனாக விஸ்வநாத பெருமான் லிங்க வடிவத்தில் தான் இருக்கிறார். வியாசமுனிவர் இவ்வாறு தோத்திரம் செய்யவும் அவருக்கு காட்சி தருகின்றார். ரிஷபாரூடனாக உமா சமேதராக காட்சி தருகின்றார். அந்த ரிஷபம் எப்படி இருக்குன்னு கேட்டா இன்னொரு கைலாச மலை போல வெள்ள வெளேர்னு இருக்கு. அவ்வளவு உயரமா இருக்கு வெள்ள வெளேர்னு அந்த ரிஷபம். பார்த்தா கைலாச மலையே வந்துருச்சு என்பது போல் தோன்றுகின்றது. வெள்ளியங்கிரி எழுந்தன, அந்த வெள்ளிகிரி ரஜத பர்வதம் அது எழுந்து வருவதை போல விளங்கொளி விடை மேல் பிரகாசமாக இருக்கின்ற ரிஷபத்தின் மீது வள்ளை வார்குழை உமையோடு, வள்ளை என்றால் காது, காதிலே தொங்குகின்ற நீண்ட குழையை கொண்டு உமையோடு, அப்ப நீளமான ஒரு ஜிம்மிக்கு போட்டு இருக்கான். மகிழ்ந்து இனிதேறி பெருமான் ஆனந்தத்தோடு அந்த ரிஷபத்திலே ஏறி பிள்ளை வாரண கடவுளும் பிறங்கிரி வடிவேல் அள்ளிலைப்படை எந்தலும் இருபுடை அணுக. சாமி வராரு. அந்த யானை முகம் கொண்ட மூத்த பிள்ளையாரும் இருக்கின்ற கூர்ப்பான வேலாயுதத்திலிருந்து நெருப்பு பொறி தெரிக்கின்ற அந்த முருகப்பெருமானும் இருவரும் அம்மையப்பரோடு அருகிலே ஓடி வரும்படியாக பிறங்கு சக்கர பாணியும் பிரமனும் இருபால் அரங்குனாந்து அடியினை தாங்கினர் நடப்ப. பெருமான் ரிஷபத்தின் மீது வாயுமால் விடை பாகனாக காஞ்சிபுரத்துல சாமி எப்படி வராரு அதே போல திருவையாறுல வராமல் நினைக்க கூடாது. திருவையாறுல வரும்பொழுது பெருமான் இந்த ரிஷபத்தின் மீது லேட்டரலா உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு காலை மடிச்சிருப்பார், ஒரு காலை தொங்க விட்டுருப்பார். அப்படி இங்க வரல. மாட்டை ஓட்டி கொண்டு வருவதை போல வெற்றிகளா உட்கார்ந்துகிட்டு ரெண்டு காலையும் ரெண்டு பக்கமும் தொங்க விட்டிருக்கிறார். அப்பொழுது இடது பக்கத்திலே இருக்கின்ற காலினை தொங்க விட்டிருக்காரு இல்லையா, அந்த காலை பிடித்து கொண்டு திருமால் வருகின்றாராம். வலது பக்கத்திலே தொங்க விட்டிருக்கின்ற காலினை பிடித்துக்கொண்டு பிரமதேவன் வருகின்றான். அந்த காட்சியை வியாசமுனிவர் பார்க்கின்றார். பிறங்கு என்றால் விளங்குகின்ற சக்கரபாணி, சக்கரத்தை கையிலே கொண்டவன் அவனும் பிரமனும் இரண்டு பக்கங்களிலும் அரங்குனாம் திரு அடியினை தாங்கினர் நடப்ப. அறத்தின் வடிவாகின்ற பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் தாங்கிக் கொண்டு நடக்கின்றார்கள். தொங்க விட்டிருக்கிற காது தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அதை தங்கள் கைகளினாலே தாங்கிக் கொண்டு வருகிறார்கள். மரங்குலான் படை கடவுளர் வான்மிசை இடைந்து கரங்கு வண்டுரா கற்பக மலர்மழையை ஒழிய. வெற்றி பொருந்திய ஆயுதங்களை தாங்கி இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் வானத்திலே நெருங்கி வருகின்றார்களாம். என்ன காரணம்னா பெருமானுடைய ரிஷபவாகன காட்சி என்பது விண்ணிலே தோன்றுகின்றது, மண்ணிலே தோன்றல என்பதனால அந்த பெருமானை சுற்றி தேவர்கள் எல்லாம் உடை சூழ்ந்து வருகின்றார்கள். கரங்குதல் என்றால் ஒலித்தல் என்று பொருள் இல்ல நினைக்கிறார்கள் சிலர். ஆனா கரங்குதல் என்றால் சுற்றுதல் என்ற பொருள் உண்டு. மலையாளத்துல இன்றைக்கும் கரங்குதல்னா சுத்திட்டு வருது. கரங்கோலை பொல்வதோர் காய பிறப்போடு இறப்பென்னும் அறப்பாவம் எந்திரன் தச்சந்த விற்கண்ணை ஆண்டு கொண்டான் என்று திருவாசகத்திலும் கரங்குதல் என்றால் சுற்றுதல், பிறவிகள் தோறும் சுற்றி அலைதல் என்ற பொருள் வருகின்றது. காற்றிலே சுற்றுகின்ற ஓலை, ஓலையை போன்றது நம்முடைய பிறவி. பெரிய காற்றிலே அகப்பட்ட பனையோலை சுற்றும் பொழுது எங்கு போய் உட்காதோ, அங்கிருந்து உடனே எங்கு திரும்பவும் எழுந்து எங்கு வந்து விழுந்து இருக்கா தெரியுமோ, அது தெரியாது. அதே போல இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இந்த பிறவி போனால் அடுத்த பிறவி என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஏன், கரங்கோலை எங்கு போய் அமரும்னு யாருக்கும் தெரியாது. அதே போல என்று திருவாசத்தில் வருகின்றது என்பதனால கரங்குதல் என்றால் ஒலித்தல் அன்று, அலமறுதல் சுற்றுதல். வண்டுகள் சுற்றி வராத சிறப்பு கொண்டவை அந்த தேவலோகத்திலே பூக்கின்ற பூக்கள். வண்டுகள் போய் அமர்ந்து இல்லையா, தேவலோகத்தில பூக்கின்ற பூக்களிலே வண்டு சென்று அமரமாட்டா. அப்படி வண்டு அமராத பூக்களை, அப்படியே கற்பக பூக்களை மழையாக சுரிகின்றார்கள் தேவர்கள் இந்த காட்சியில. 8 மாதிர தலைவரும் ஒற்றிடத்திரைஞ்ச வட்ட வெண்குடை நந்திதன் திருக்கரம் வயங்க கட்டு சாமரை உரித்திர கண்ணியர் இரட்ட ஒட்டி மாகதர் சூதர்கள் வாழ்த்துளி எடுப்ப. மாதிரம் என்றால் திசை,
8 திசைகளுக்கு தலைவராக இருக்கின்ற இந்திரன், அக்னி, யமன், வருணன், நிருதி, குபேரன் போன்றவர்கள்லாம், வருணன், வாயு, சோமன், ஈசானன் ஆகிய 8 பேரும் இறைவனை போற்றிக் கொண்டே வருகின்றார்கள். சங்கரா போற்றி, சதாசிவா போற்றி, அணிந்த புனிதனே போற்றி என்று இவ்வாறு போற்றிக் கொண்டே வருகின்றார்கள். பெருமான் வட்டமான வெண்கொற்ற குடையினை தன்னுடைய திருக்கரத்திலே தாங்கிக் கொண்டு பெருமான் திருமணி மீது பிடித்துக் கொண்டிருக்கின்றார். கட்டியிருக்கின்ற சாமரம், இந்த வெள்ளி காப்போடு கூடிய சாமரம், அதனை உருத்திர கன்னியர்கள், அதாவது தேவதா ஸ்திரீகள், அவர்கள் இரட்டுகின்றார்கள். இரட்டுதல்னா வீசுதல். பெருமானுடைய இரு பக்கத்திலும் அவர்கள் விசிறிக்கொண்டே வருகின்றார்கள். மாகதர் என்று கூறப்படுபவர்கள் அமர்ந்தபடி வாழ்த்துபவர்கள், சூதர்கள் என்று கூறப்படுபவர்கள் நின்ற வண்ணம் வாழ்த்துபவர்கள். ஒரு மன்னனுடைய சபையில அமர்ந்த வண்ணம் மன்னனை போற்றுவாரும் உண்டு, நின்ற வண்ணம் மன்னனை போற்றுவாரும் உண்டு. அவ்வாறு போற்றுகின்ற அவர்களுக்கு மாகதர் என்றும் சூதர் என்றும் பெயர். மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அல்லவா இறைவன் என்பதனால அந்த இறைவனை போற்றிக் கொண்டு இவ்வாறு அந்த புண்ணியம் படைத்தவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். நீண்ட செஞ்சடை புதுமதி இளநிலா விரிப்ப, பெருமானுடைய நீண்ட சிவந்த சடையிலே புதிய அந்த சந்திரன் தன்னுடைய இளமையான நிலா என்றால் சந்திரிகை, அந்த பாலொளியினை விரிப்ப, ஈண்டு பூதவங்கணங்களோடு எதிரெழுந்தருளியே, பெருமானை சுற்றி இருக்கின்ற, ஈண்டுதல் என்றால் சுற்றி சுற்றி வருதல், நெருங்குகின்ற பூதகணங்களோடு பெருமான் எதிரிலே காட்சி தந்து, மூண்ட பேரருள் உற்றழ குறுநகை முகிழ்த்து, பெருமானுடைய பெரிய கருணையினாலே பெருமான் புன்னகை பூத்து, மாண்ட சீர்முனி தலைவனை நோக்கி வாய் மலரும். மாண்ட என்றால் பெருமை மிகுந்த என்பது பொருள். மாட்சிமைப்பட்ட பெரிய பெருமை கொண்ட முனித்தலைவனாகின்ற வியாச முனிவரை, என்றைக்கும் முனிவர்களுக்கு தலைவன் யார் என்று கேட்டால் வியாசர் தான். முனிவர்களை கணக்கிடும் போது முதல்ல வியாசரை தான் கணக்கிடுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்ட வியாச முனிவனை பார்த்து இறைவன் பேசுகின்றான். நீ மதித்து நம்முன் சூளுரை இசைத்தாய், இந்நாள் அவர் இதோ காண்டி மற்றும் அடியினை தாங்கி நின்றான். ஆசா, நீ யாரை கடவுளாக மதித்து திருமாலுக்கு மேல் கடவுள் இல்லை என்று கைதூக்கி சொன்னாயோ, அந்த திருமால் என்னுடைய திருவடியினை தாங்கி கொண்டு வருவதை நீ பார்க்கின்றாயா அப்படின்னு கேட்டார். அது முதல்ல பாத்துக்க நல்லா. தவளை நீ பேதை நீரால் சற்றினை எம்மை தேராது உவலையாம் மதத்தில் பட்டோர் இடும்பை நோய் உழப்பருகண்டாய். சவலை அப்படின்னு சொல்றாங்க. சவலைனா என்ன, ஒழுங்கா அம்மா சாப்பாடு ஊட்டாது இருக்கிற குழந்தை. அது 5 வயசு குழந்தை பார்த்தா 1 வயசு குழந்தை மாதிரி இருக்கும், வளர்ச்சி இல்லாம. அதுக்குதான் சவலைன்னு பேரு. பிள்ளையில பாண்டியநாயகம் என்ற முருகப்பெருமானுடைய கோயில்ல பிராகாரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு சவல பிள்ளையார்னு பேரு. பிள்ளையாருன்னா வயிறு வீங்கி இருக்கணும், இந்த பிள்ளையாரு வயிறு ஒட்டி இருக்கு என்பதனால அவருக்கு சவல பிள்ளைன்னு பேரு. தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தார் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ. குருநாதா, உன்னுடைய அருள் இல்லை என்றால் நான் தாயினால் ஊட்டப்பெறாத குழந்தை போல நோஞ்சானா இருப்பேன். அதான் சவலை. இப்பொழுது குருமுகமாக நூல்களை நல்ல விதமாக புகட்டப்பெறாதவர்கள் அறிவு சவலையாக இருப்பார்கள். அறிவுல நோஞ்சானா இருப்பாங்க என்பதனால 10 வருஷம் சித்தாந்தம் படிச்சேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 வருஷம் படிச்ச 1 வருஷம் வயசு அறிவுதான் இருக்குன்னா சவலைன்னு அர்த்தம். ஒழுங்கா படிக்கல, சாப்பாடு ஒழுங்கா போகல அப்படின்னு அர்த்தம். அது போல வியாசமுனிவரை பார்த்து வியாசரையே சவலை என்று இறைவன் கூறுகின்றார். பேதை நீரால், உன்னுடைய பேதைத்தன்மை கொண்ட அந்த அறிவினாலே நீ எம்மை தேராது சற்றினை, எம்மை பற்றி அறியாது திருமாலுக்கு முதன்மை கூறினாய். உவலை என்றால் பொய். உவலையாம் மதத்தில் பட்டோர் இடும்பை நோய் உழப்பரு கண்டாய். பொய்யான சமயங்களை பின்பற்றுபவர்கள் இவ்வாறு துன்பமாகின்ற நோயினை அனுபவிப்பார்கள். கண்டாய் என்றால் பார்த்துக்கொள், இதை அறிவாயாக என்று சொன்னார். உவலை சமயங்கள் ஒவ்வாத சத்திரமாம் சவலை கடலுடனாய் கிடந்து தருமாறும் கவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்ற திருவாசக பொருளை இங்கே சிவஞான முனிவர் இந்த பாடலிலே நமக்கு வைத்து காட்டியிருக்கின்றார். வடிவுடைய மதிடப்பால் வந்தவன் மாயன் ஏனை கடிமுனர் புகுட்டுமே கடவுள் எம் வளப்பால் வந்தோன். அழகான நம்முடைய சொரூபத்திலே
என்னுடைய இடது பகத்திலிருந்து தோன்றியவன் திருமால், மற்ற வலது பாகத்திலிருந்து தோன்றியவன் அந்த வாசனையான தாமரை மலை மீது அமர்ந்திருக்கின்ற நான்முகன் என்று இறைவன் வியாசமுனிவருக்கு காட்டுகின்றார். அதாவது ஏகபாத திருமூர்த்தி என்று சிவாலயங்களிலே ஒரு மூர்த்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம், திருவொற்றியூரிலே உண்டு. பெருமான் ஒற்றை கல்லிலே இருப்பான். அவருடைய இடது பாகத்திலிருந்து கூப்பிய கரங்களோடு திருமால் வெளிவருவார், வலது பாகத்திலிருந்து கூப்பிய கரங்களோடு நான்முகன் வெளிவருவார். அதாவது இவர்களை படைக்கும் பொழுது பெருமான் இவ்வாறு இருக்கின்றான் என்பது பொருள். பெருமான் தன் திருமேனியிலிருந்து இவர்களை படைத்தான். பெருமான் திருமேனியிலிருந்து இவர்களை படைத்ததுனால இவர்கள் பெருமானை போன்றவர்கள் என்று கருதக்கூடாது. பத்ம புராணத்துல திருமால் இந்த படைப்பினை பற்றி கூறும் பொழுது இவ்வாறு கடவுள் எங்களை படைக்கும் பொழுதும் எங்கள் இயல்புகளோடு எங்களை படைத்தான் என்று கூறுகின்றார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, பூமியிலிருந்து தென்னை மரம் வருது, அது தென்னை மரத்தின் இயல்போடு வருகின்றது. பூமியிலிருந்து வாழை மரம் வருகின்றது, அது வாழை மரத்தின் இயல்போடு வருகின்றது. பூமியிலிருந்து பலாமரம் வருகின்றது, அது பலாமரத்தின் இயல்போடு வருகின்றது. பூமியினுடைய வளப்பம் அவையை வெளிவருவதற்கு காரணமாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருளும் அதனதன் தன்மையோடு வெளிக்கொணர்வதற்கு பூமி துணை செய்கின்றது என்பதனால திருமாலை திருமாலாக படைத்தான், நான்முகனை நான்முகனாக படைத்தான் என்பதனால திருமாலோ நான்முகனோ பெருமான் திருமேனியிலிருந்தே படைக்கப்பட்டிருந்தாலும் கூட பெருமானாக ஆக மாட்டார்கள் என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். புரிதகையோய் இன்ன இருவரும் எம்பால் அன்பாம் அடியவர் கடிமை பூண்டே அணுக்கராய் அமர்வர் கண்டாய். இப்படியே என்னிடமிருந்து தோன்றிய இரண்டு பேரும் தோன்றியதுனால என்கிட்ட இருக்க முடியுமா? என் பக்கத்திலே இருப்பதற்கான தவத்தை செய்தார்கள். எப்படி செய்தார்கள் கேட்டால், என்னுடைய பக்தர்களுக்கு அடிமை செய்து அவர்கள் என்னை விட்டு நீங்காதிருக்கின்ற வரத்தினை பெற்றார்கள். அப்பர் பெருமான் தில்லை அந்த திருவிருத்தத்திலும் அடுத்து நின்றெத்தும் அயனுக்கும் மாலுக்கும் அறிவறியான் என்று கூறுவார். அதாவது திருமாலும் பிரமன் எப்பொழுதுமே பெருமான் அருகிலேயே இருந்து அவனை வாழ்த்துகின்ற அந்த பேற்றினை பெற்றவர்கள். அந்த பேற்றினை எவ்வாறு பெற்றார்கள் கேட்டா, பெருமான் அவர்களை இரண்டு பக்கங்களிலிருந்து படைத்த காரணத்தினாலே பெற்றுவிடவில்லை, பெருமானுடைய தொண்டர்களுக்கு தொண்டு பூண்டதனாலே பெற்றார்களாம். அப்பர் பெருமானுடைய இன்னொரு திருவிருத்தம் சொன்னோம், பெருமானை நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் எந்த பெருமானை ஏனைய தேவர்கள் தொழுகின்றார்களோ அந்த தேவர்கள் எல்லாம் இந்த பெருமானை தொழுகின்ற நம்மையும் தொழுகின்றார்கள். அப்படி பெருமான் செய்கின்றான். தொழப்படும் தேவர் தொழப்படுவானை தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தன்மால் தொழுவிக்கும் தம் தொண்டரையே என்று தேவர்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை தொழுகின்றார்களோ அந்த சிவபெருமானை நாம் தொழுவோம் என்று சொன்னால் அந்த தேவர்கள் நம்மையும் தொழுவண்ணும் பெருமான் செய்து விடுவான், நம்மை சிவனாக ஆக்கின்ற காரணத்தினால என்பதனால எம்முடைய அடியவருக்கும் அடிமை கொண்டவர்கள் இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் என்று கூறி இடி புரி தகையோ என்று வியாசனை பார்த்து சொல்றார். இடித்தல் என்றால் எடுத்து சொல்லுதல். அப்பொழுது ஒரு சீடன் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் இப்படி பண்ணாத என்று சொல்லி இடித்து கூறுகின்ற அந்த உரிமை என்பது தாய்க்கும் தந்தைக்கும் குருநாதருக்கும் உண்டு. அதே போல உலக மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்கின்ற ஒரு ஆற்றலும் உரிமையும் வியாச முனிவருக்கு உண்டு என்பதனால இடி புரி தகையோ என்றால் பிறர் குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தை நீக்கி அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடிய தலைமைப்பாடு கொண்டவனே என்று வியாச முனிவரை பற்றி சொல்றார். அப்ப நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்க ஒழுங்கா புரிஞ்சுப்பாங்க என்பது பொருள். கற்பங்கள் தோன்றும் கணக்கிலா வினமர் மாயர். கற்பம் என்பது இந்த படைப்பினுடைய ஒரு ஆரம்பம் முடிவு, இரண்டிற்கும் கற்பம் என்று பெயர். இப்படி உலகமானது பல முறையில் படைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. எண்ணில்லாத முறைகள் உலகத்தினுடைய படைப்பு என்பது இறைவனால் செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு உலகம் படைக்கப்படும் தோறும் எண்ணில்லாத பிரம்ம விஷ்ணுக்கள் என்னால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் அந்த கற்ப இறுதியிலே எம்மால் சங்கரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களை நான் ஒடுக்கி இருக்கின்றேன். அப்பொழுது அவர்களுடைய உயிர்கள் தங்கிய உடம்புகள், அந்த உடம்புகள் எம்மால் பட்டிருக்கின்றன. அதான் கங்காள வேடம் என்று பேர். சிவாலயத்துல கங்காளர் என்று ஒரு பெருமான் இருப்பார். சிறப்பாக திருச்செங்காட்டங்குடி அந்த பிராகாரத்தை வரும்பொழுது பெருமானுடைய அழகான உருவங்கள்லாம் காணப்படும்.
அதுல கங்காள கோலம் என்பது பார்க்கிறோம். பற்றி நமக்கு திருவாசகம் சொல்லுது. நங்கா இதென்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளும் தொன்மேலே காதலித்தான் காணேடி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்கிறாள், தோழி உங்க சாமி என்ன தவம் செய்யறாரு? சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாலே குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரோம். அப்படிப்பட்ட அனுச்சித்தமும் ஒரு தூய்மை குறைவும் கொண்ட காட்டிலேயே இருந்து கொண்டு எலும்பை தொட்டாலே தப்பு குளிக்கணுங்கும் போது அந்த எலும்பையே மாலையா போட்டுட்டு தவம் செய்யறேன்னு உங்க சாமி தவம் செய்யறாரு, இது ஒரு தவமாகுமா? இப்ப தீண்டத்தகாத எலும்பினை மாலையாக போட்டுக்கொண்டு இவர் என்ன தவம் செய்யறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, காலம் ஆமாக காலாந்தர திருவர் கங்காலம் செய்ய தரித்தனன்கான் சழலோ. அந்த கங்காலம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அது சாதாரண எலும்பா? இறந்து போன பிரம்ம விஷ்ணுடைய எலும்பைத்தான் பெருமான் நினைந்திருக்கின்றான். மீண்டும் உலகத்தை படிக்கும் பொழுது பிரம்ம விஷ்ணுக்களாக படைக்க தகுந்த உயிர்களை ரெடிமேடா இருக்கிற இந்த கங்காளத்திலே அவர்கள் உயிரை புகுத்தி படைத்து விடுவான் என்பது பொருள். ஒரு ஃப்ரீசர்ல ஒரு பொருளை அது அழியாது காக்கப்படுவதற்காக நம்ம வைக்கிறோம். அந்த ஃப்ரீசர்ல வச்ச பொருள் கூட கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரீசருடைய குவாலிட்டி அவ்வளவுதான். ஆனால் பெருமான் அவனுடைய திருமேனியிலே ஒரு பொருள் தங்குகின்றது சொன்னால் அதற்கு அழிவில்லை என்பதனால அந்த எலும்புகள் அழியாது இருக்கும் பெருமான் அவற்றை தன்னுடைய மேனியிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அதுதான் கங்காள கோலம். அது மட்டுமல்ல, பெருமான் தன்னுடைய பெருமையை காட்டும் வண்ணம் பிரமர்கள், விஷ்ணுக்கள், இந்திரர்கள் ஆகியவர்களுடைய இறந்து பொருளுடைய மண்டையோட்டை எல்லாமே மாலையா அணிந்திருக்கிறார். எங்கெல்லாம் அணிந்திருக்காருன்னா தலையில ஒரு மாலை. தலைமாலை என்ன? தலையால் ஆகிய மாலைதான் அவருக்கு தலைமாலை. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்பதனால தலைமாலையை தலையிலே அணிந்திருக்கின்றார், தலைமாலையை கழுத்திலே அணிந்திருக்கின்றார், தலைமாலையை தோள்களிலே அணிந்திருக்கின்றார், தலைமாலையை இடுப்பிலே அணிந்திருக்கின்றார். இடுப்பிலையும் மண்டைகளை கொத்த ஒரு மாலையானது தொங்குறது. எல்லாமே மாலைதான். தலையிலே அணியப்படுகின்ற மாலை மட்டும் இல்ல, தலையால் அமைந்த மாலை. அதெல்லாம் என்னன்னா ஒரு மாலை முழுக்க பிரம்மா, ஒரு மாலை முழுக்க விஷ்ணு, இன்னும் நீளமா இருக்கிற மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாலை முழுக்க இந்திரன். அப்படி எல்லாருடைய தலைகளையும் கொத்து அணிந்திருக்கின்றார். கற்பங்கள் தோறும் தோன்றும் கணக்கிலா பிரமருமாயர் முற்பொன்று தலைகள் கொத்து நாற்றிய. முன் இறந்து போன பொன்று இறந்து போன தலைகளை கோத்து நாற்றிய என்றால் தொங்கவிட்ட முளி புன் மாலை. முளி என்றால் காஞ்சு போன புல்லிய மாலை. ஏன் புல்லிய மாலைன்னு கேட்டா, பொதுவா மண்டை ஓடுங்கிறது புண்மையான தன்மை கொண்டு தானே, இழிந்தது தானே. சுவாமிக்கு எதுவும் இழிவு இல்லை. ஆனா நமக்கு மண்டை ஓட்டு மாலைன்னா அதுல ஒரு இழிவு தோன்றும். அந்த இழிவுக்கு இருந்தாது. அதுவும் என்ன, என்னைக்கோ செத்து போன மண்டை அப்படிங்கிறதுனால அது காஞ்சு கிடக்கு. அப்படிப்பட்ட காஞ்ச மண்டையோட்டு மாலையை அணிந்திருப்பவன். அவன் அணிந்திருக்கின்ற இடங்கள் எல்லாம் அழகான மேனி. பொன்று நமது சென்னி புயம் அரை சரணம். நம்முடைய தலை, நம்முடைய தோள்கள், நம்முடைய இடுப்பு, நம்முடைய கால் எங்கும் இந்த மாலைகளை பார்க்கலாம். சிற்பங்கள் விளங்க. சிற்பம் என்றால் அற்பம், அதாவது இறந்து போன அவருடைய சிறுமை விளங்கும் வண்ணம் பூண்ட திறமிது நோக்கி காண்பாய். மாலைகளை அணிவதற்கான கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இறைவன் கூறுகின்றான். மாண்ட விண்ணவர்கள் எற்பு மாலையும் பலவும் பூண்டே இண்டிவை பூண்டது எற்றுக்கு என்றியேல் நின்போல் வார்க்கு பூண்டமான் விழிப்பான் அன்னோர் பொன்றுரும் அனித்த வாழ்வும் காண்டகும் எமது நித்த தன்மையும் கட்ட கண்டாய். ஏன் சாமி இப்படி எல்லாம் விளையாட்டா தலைமாலையை போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டா, எம்மை இவ்வாறு தரிசிப்பதனாலேயே உன் போன்றவர்களுக்கு எவ்வளவு வேதங்களையும் மற்ற சாத்திரங்களையும் படித்திருந்தாலும் இந்த காட்சியினால் தான் உங்களுக்கு தெளிவு வரும். இப்படி என்னை காண்பதனால உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் பிறந்து சார்பவர்கள் தான் என் பெருமானை தவிர என்ற அறிவு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியோடு நாம் விளங்குகின்றோம், இந்த மாலைகளை எல்லாம் அணிந்திருக்கின்றோம் என்று பெருமான் சொல்லி, சொன்மறை முடிவு தேரும் தூயருள் தலைவன் நீயே. இருந்தாலும் இந்த உலகத்திலே சொல்லாலாகிய வேதங்களுடைய அந்தமாகின்ற வேதாந்தத்தினுடைய முடிவு, வேதாந்த அர்த்தம், அதனை நல்ல விதமாக புரிந்து கொள்கின்ற
முனிவர்களிலே தலைமைப்பாடு கொண்டவர் வியாசனாகின்ற நீதான் என்பதனால நீ சரியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லீலையானது நடந்தது. பன்மறை உலகமெல்லாம் படைத்தளித்தழிக்கும் எம்மை நன்மை கூர் வழிபாடாற்றி முத்தியில் நன்னுகன்னா. இந்த உலகத்தினை ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, எண்ணில்லாத முறைகள் படைத்து காத்து அழித்திருக்கின்ற என்னை, என்னுடைய தலைமைப்பாட்டை அறிந்து நல்ல விதமாக நீ வழிபாடு ஆற்றி நீ முக்தியில் சேர்வாயாக என்று சுவாமி அந்த வியாச முனிவருக்கு அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் பண்ணிவிட்டு புன்மருள் அகலனி நல்கி மறைந்தனன் பூதநாதன். அவருடைய அற்பமான அறியாமையானது அகலும் வண்ணம் அவருக்கு அனுகிரகம் செய்து பூதநாதன் உயிர்களுக்கு தேவனாகின்ற இறைவன் மறைந்தனன் என்றால் அந்த விஸ்வநாத பெருமான் கைலைநாதனாக காட்சி அளித்து மறைந்தான். அதனை தொடர்ந்து வியாச முனிவர் இந்த காசியிலும் காட்சி மேலானது என்பதனால பெருமானுடைய அந்த காட்சி அருளை பெற்ற அவர் பெருமான் நம்மை வழிபட்டு உய்வாக என்று கூறியிருக்கின்றார் என்பதனால பெருமானை லிங்க திருமணியிலே வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காஞ்சியிலே வழிபட்டு உய்கின்றான். அந்த செய்தியினை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சவேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.